அணில்களுக்கு தன்னுடைய கடையிலேயே அடைக்கலம் கொடுத்து வியாபாரம் நடத்திட்டு வராரு ஒரு வியாபாரி. தன்னோட குழந்தைகள் சாப்பிடலனாலும் கவலைப்பட மாட்டேன், ஆனா அணில்கள் சாப்பிடலனா ரொம்பவே கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அணில்களுக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்ளாம இருக்காராம் இந்த வியாபாரி. இந்த குட்டியுடைய அம்மா எங்க இருக்கானே தெரியல. என்ன வேணும் உனக்கு? அணில்கள் மேல இப்படி ஒரு பாசமா வியப்பை ஏற்படுத்துதுல. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்தவர் திருப்பதி. இவரு மளிகை வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. தன்னுடைய கடையில இவரு வியாபாரம் செய்யும் போதும் பாத்தீங்கன்னா இவர் மேல் முழுக்கவே அணில்கள் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கும். அணில்களோட தான் தன்னுடைய வியாபாரத்தையே தினந்தோறும் இவரு செஞ்சுட்டு வராரு. கடைக்கு வர பொதுமக்களும் இத ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போறாங்க. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே விலங்குகள் மேல அளவற்ற அன்பாம். இந்த நிலையில தான் இவருடைய கடை பக்கத்துல இருக்க கோயில்ல இருக்க மரத்துல இருந்து அணில் கீழே விழுந்திருக்கு. அணில்கள் இப்படி விழுந்ததை தொடர்ந்து அந்த அணில்களுக்கு இவர் உணவளிச்சிருந்திருக்காராம். அதுக்கப்புறமா அணில்கள் இவரை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து தினந்தோறும் அணில்களுக்கு உணவு கொடுத்து அதை பராமரிச்சுட்டு வராரு. தன்னுடைய கடையில இவர் வியாபாரம் செய்யும் போது இவர் மேல் முழுக்க பாத்தீங்கன்னா அணில்கள் தான் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதே போல ஊர்கள்ல எங்கேயாச்சும் அணில்கள் அடிபட்டு இருந்தாலோ உடனடியா பொதுமக்கள் அந்த அணிலை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருவாங்களாம். அந்த அணில்களை வளர்த்து அதை மரத்துல இவர் விட்டுருவாரு. இந்த மாதிரி தினமும் இதை செஞ்சுட்டு வராரு. தன்னுடைய வீட்டுல பிள்ளைகள் சாப்பிடலனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாராம். ஆனா அணில்கள் மட்டும் ஒரு நாள் சாப்பிடலனா பயங்கரமா கவலைப்படுவாராம். அணில்களுக்காக வெளியூர் பயணம் கூட மேற்கொள்ளாம இருக்காரா. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.